திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது தில்லை நடராஜபெருமானால் முடிசூட்டப்பெற்ற நாயனார் கூற்றுவ நாயனார் என்ற ஒருவர். இவர் திருவாரூர் அடுத்த திருக்கலந்தை என்ற ஊரை சேர்ந்தவர். இவர் சின்ன சின்ன சிற்றரசர்களை எல்லாம் சேர்த்து ஒரு நாடாக உருவாக்கி தான் மணிமுடித்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டார். அதற்கு தில்லைவாழ் அந்தணர்களிடத்தில் வந்து கேட்கிறார், எனக்கு முடிசூட்டுங்கள் என்று. ஆனால் தில்லைவாழ் அந்தணர்கள் சோழ வம்சத்தை தவிர வேறு யாருக்கும் முடிசூட்டுவதில்லை என்ற ஒரு கொள்கையை வைத்திருந்தார்கள். அதனால் அவர்கள் அவருக்கு முடிசூட்டுவதற்கு இயங்கவில்லை. அதனால் வருத்தப்பட்ட கூற்றுவ நாயனார் நடராஜபெருமானிடம், தில்லைவாழ் அந்தணர்கள் தான் எனக்கு முடிசூட்டவில்லை, நீங்களாவது எனக்கு உங்களுடைய திருவடிகளை வைத்து முடிசூட்டி கொடுங்கள் என்று விண்ணப்பம் வைக்கின்றார். அன்று இரவு கனவிலே நடராஜபெருமான் தோன்றி கூற்றுவ நாயனுடைய தலையிலே தன்னுடைய திருப்பாதங்களை வைத்து முடிசூட்டுகின்றார். இதையே பெருமையாக நினைத்து இறைவன் நமக்கு முடிசூட்டியிருக்கின்றான் என்று சொல்லி பல இடங்களிலே சென்று சிவாலயங்களுக்கெல்லாம் மிக பெரும் பணிகளை செய்து வாழ்ந்து தன்னுடைய மிக பெரும் செலவில் கோயில்களெல்லாம் திருப்பணி செய்து இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனுடைய திருவடி நிழலை அடைந்தான். அப்படி சிவபெருமான் நடராஜபெருமானால் முடிசூட்டப்பட்ட ஒரே நாயனார் கூற்றுவ நாயனார் என்பதை நினைந்து அவருடைய திருவடிகளை போற்றுவோம். திருச்சிற்றம்பலம்.